கண்ணியத்துக்குரிய பெருமதிப்புக்குரிய உலமாக்களே, மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எல்லோரும் ஒரு சங்கையான முபாரக்கான இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து 17 நோன்புகளை பிடித்தவர்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். மேலான கண்ணியமிக்கவர்களே, ஒவ்வொரு ஆண்டுகளும் அல்லாஹ் செய்த பெரியோரு பாக்கியம் ரமதான் என்ற கண்ணியமான மாதம் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனையோ எங்களுடைய உறவுகள் கபரை அடைந்து விட்டார்கள். நாம் ஹயாத்தோடு இருக்கிறோம். எமக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தார். இந்த ரமலானின் மூலம் பிரதான நோக்கம் எல்லோரும் சொல்கிறோம் தக்குவா. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒன்றும் தக்குவா தான். ஆனால் ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் செலுத்த வேண்டும். இந்த ரமலானின் மூலம் எனக்கும் என்ற ரப்புக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு இருக்கிறது, ஒரு வலுவை எந்த அளவுக்கு வலுப்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரம் எல்லோருக்குமே தெரிந்தொன்றுதான். எங்கள் மீது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அருள் இறங்குகிறது. ஒவ்வொரு அடியானுடைய துஆவையும் அல்லாஹ் அங்கீகரிக்க ரெடி. ஆனால் இஃப்தார் நேரம் எவ்வாறு அது கழிகின்றது? இஃப்தார் நேரம் நாங்க மனைவியோட உட்கார்றோம், பிள்ளைகளோட உட்கார்றோம், எங்களோட வீட்டுல எங்களோட மூத்த உம்மா, எங்களுடைய வாப்பா தாத்தா இருந்தா எல்லோரும் சுஃப்ரால் இருக்கிறோம். ஆனால் எமக்கு என்னுடைய நோக்கம் இருக்கும் அந்த கஞ்சில தான். சில நேரம் அந்த பெட்டிஸ் எப்படி தின்னலாம், இதுதான் எங்களுடைய ஃபிக்ர். ஆனால் ஒரு கணம் யோசித்திருப்போமா, இந்த இஃப்தார் நேரம் என்ற வாழ்க்கைக்கு கூடிய ஒரு பிரச்சனையை முடிப்போம்? யார் யோசிக்கிறோம்? அல்லாஹ் அந்த ரமலானை தந்த நோக்கம் அதுதான். நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்குள்ள அந்த உறவை வலுப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அடியாருக்குள்ள அவ்வளவு இரக்கம் எதிர்பார்க்கிறான். அடியான் என்ன கேட்கிறோம், என்ன வார்த்தையை சொல்ல போகிறோம்? 1000 பிரச்சனை தலையில இருக்கு. வியாபாரத்தை எடுத்தா பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை எடுத்தா பிரச்சனை, மகள பிரச்சனை வெளியில சொல்லலாம், 1000 பிரச்சனை. மகனை பத்தி யோசிக்கிறோம். ஆனா ஒரு டார்கெட் பண்றோமா? இன்றைய நாள் என்ற வாழ்க்கை கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். அல்லாஹ் துஆவை அங்கீகரிக்கக்கூடிய நேரம் நாங்க யோசிக்கிறோம், இதை கேட்கலாமா அதை கேட்கலாமா? நபியுடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், அலாவுல் ஹதுரமி ரலியல்லாஹு அன்ஹு. ஆக முக்கியமான நபித்தோழர். அவர் வாழ்க்கையில கேட்டு வந்த துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் மௌத்தானா என்னுடைய ஔரத்தை யாருக்கும் காட்டிடாது. இப்படிப்பட்ட துஆ நாங்க யாராவது கேட்டிருப்போமா? எங்களுடைய சிந்தனைக்கு அப்பால் இது. அலாவுல் ஹதுரமி கேட்கிறார், நான் மரணித்தால் ஔரத்தை யாருக்கும் காட்டிடாது. சஹாபாக்கள் சொல்றாங்க, அவர் கேட்ட துஆ வாசகத்தை பாருங்க. யா அலீம் யா ஹக்கீம் யா அலியு யா அதீம். இமாம் முஸ்தத்ர் ஹாக்கிமுடைய ரிவாயத், அல்பானி இதை தஈஃப் என்கிறார். ஒரு தர்கீபுக்காக முன்வைக்கிறோம். அவர் சொன்ன விடயம் 4 சொல்தான். யா அலீம் யா ஹக்கீம் யா அலியு யா அதீம். யா அல்லாஹ், நான் மௌத்தான ஔரத்தை யாருக்கும் காட்டிடாது. இன்றைக்கு குளிப்பாற்ற நேரம் பார்க்கிறோம், 20 பேர் 30 பேர் உழுவு போறாங்க, சின்ன புள்ளைகள் இருக்கிறாங்க. சில நேரம் அந்த ஔரத்தை வெளியில சொல்றது பெரும் பாவம். ஜனாசாவுடைய குறைகள் வெளியாகும், அதை வெளியில சொல்றது பெரும் பாவம். எங்களுக்கு எதுவுமே விளங்குது இல்லை. குளிப்பாற்றத்துக்கு அவன் எடுக்கிறா கோவிக்கிறான், இவனை கூப்பிடலன்னா இவனுக்கு கோபம் வருது. இல்ல இல்ல, ஔரத் மறைக்கப்பட வேண்டும், குறைகள் மறைக்கணும். அலாவுல் ஹதுரம் இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லாஹ் யோசிச்சானா, என்னப்பா இதை கேட்கிறா துஆவா? இல்ல இல்ல, ரப்புக்கு தேவை அடியாண்ட துஆ அழுகதான். ஒரு வார்த்தை கையேந்தி கேட்கிறோமா? ஆண்கள் நாங்க எப்பவுமே எமோஷனல் ஆக மாட்டோம், லேசில அழமாட்டோம். ஆனா போலீஸ்ல ஏதாவது செய்யணும்னா நடிப்போம். போலீஸ்ல போய்த்து இந்த விஷயத்தை சாதிக்கணும், அழுதுருவோம். ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை, அதை செய்யணும் இதை செய்யணும், அழுகிறோம். ரப்புக்கு முன்னால் அழுது துஆ கேட்க வெக்கப்படுறோம். இதான் ஆக முக்கியம். பாருங்க, எனக்கு போலீஸ் அவரை தெரியும் வேற தெரியும்டா எவ்வளவு நாங்க பெருமையா சொல்லிடுவோம். இந்த ரப்போட எவ்வளவு தொடர்பு இருக்குது. அலாவுல் ஹதுரமி கேட்டுக்கொண்டே இருந்தா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் அல்லாஹ்வோட பாதையில இருந்தோம். அலாவுல் ஹதுரமிக்கு மௌத் வந்தது. ஒரு ஷஹீதை குளிப்பாட்டுவதில்லை, எல்லோருக்கும் தெரிந்தானே. ஷஹீதை அந்த இரத்த காயத்தோடு அடக்குவாங்க. கியாமத்துடைய நாள் மஹ்ஷருடைய மைதானத்துல அவர் அந்த இரத்த வாடையோடே வருவார். இதே போன்று இஹ்ராமோட உடுப்படுத்த ஒரு ஹாஜி, ஒரு முஅ்தமிர், அந்த இஹ்ராமோட வார நேரம் மௌத்தாயிட்டார். அவருடைய முகம் திறக்கப்பட்டு தான் அடக்கப்படுவார். அவருடைய கஃனிற நேரம் முகத்தை திறப்பாங்க. ஏன்?
மஹ்ஷருடைய மைதானத்துல லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் தல்பியாவோடே வருவார். இந்த ரெண்டு விடயத்துல ஒன்ற பாருங்க, அலாவுல் ஹதரமிக்கு மௌத் வந்தது, அவர் ஷஹீத் அல்ல. இவரை குளிப்பாட்டோனும் தண்ணீரை தேடினாங்க சஹாபாக்கள், தண்ணீர் எங்கும் கிடைக்கல. ஒரு ஊரை அடைஞ்சதோட அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க இந்த இடத்தில் தண்ணீர் இருப்பதா. அங்க போய்த்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து பாக்குறாங்க, ஆச்சரியம், அலாவுல் ஹதரமியுடைய உடம்பே அந்த இடத்தில் அல்லாஹ் மறைத்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். கேட்ட துவா என்ன? யா அல்லாஹ் அவுரத்தை மறை, அவுரத்தை மாத்திரமல்ல ரப்புக்கு தேவை அடியானுடைய துஆ, அடியாண்ட அழுகை, அடியானுடைய பிரார்த்தனை. எவ்வளவு பிரச்சனையோட வாழ்றோம் நாங்க, எங்கட வாழ்க்கையில எவ்வளவு கட்டம். நீங்க பாருங்க, மக்காவுக்கு போற, மக்கா வந்து மதீனாவுக்கு போற வழியில ஜபலு மலாய்க்காண்ட பிரம்மாண்டமிக்க மலை இருக்கு. அந்த மலையில் என்ன காரணம்? நேத்து பத்ர படிச்சிருப்பீங்க. பத்ருடைய நாள்ல முக்கியமா ஆக முக்கியமான எத்தனையோ நிகழ்வுல படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு சாபி இருந்தார், ஹப்பாப், மன்னிக்கோணும், இஸ்லாத்துக்கு முன்னால். அந்த ஹப்பாபின் அஷ்ஜா அந்த பத்ருடைய மலை யுத்தம் நடந்த நேரம் மேட்டு குசக்க உட்கார்ந்து கொண்டிருந்து சொன்னாராம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். எல்லாம் வந்திருக்கிறான், 1000 பேர், வெட்டுவோம் குத்துவோம், இன்றைக்கு எல்லாம் இஸ்லாத்தை ஒழிப்போம், எல்லார கதையை முடிப்போம். 1000 பேர் வந்திருக்கிறாங்க, 300 சொச்சம் பேர் இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு பார்க்க ஹப்பாப் மேலுக்கு நின்று பார்த்து கொண்டிருந்தார். நீங்க போனா இதெல்லாம் பார்க்கலாம் அந்த இடங்கள்ல. அந்த நேரம் பாருங்க, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பொம்புல மாதிரி மாறிட்டானுங்களே எல்லாரும், பொம்புல பிள்ளைகள் மாதிரி விரண்டோடுறாங்களே, ஒன்றுமல்ல. அங்க அல்லாஹ் ஜபலு மலாய்க்கா பிரம்மாண்டமிக்க மலை இருக்குது. அங்க சூளையில மலைகள் எல்லாம் கட்பாறைகள், பெரும் பெரும் கல் உள்ள மலை. ஆனா ஜபலு மலாய்க்கா மட்டும் மணல் மலை, தூசி கூட இல்லை. அந்த மலையில அல்லாஹ் இறக்கினான் 5000 மலக்குகளை. அந்த மலக்குகள் வானத்துக்கு உயர்த்தப்படல, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு இக்கட்டா நேரங்களில், கஷ்டமான நேரங்களில், பிரச்சனையான நேரங்களில் அடியான் கேட்கக்கூடிய பிரார்த்தனையும் பொழுது அந்த மலக்கருடைய உதவி அல்லாஹ் அவங்களுக்கு வச்சிருக்கிறான். நாங்க கூட சொல்லுவோமே, வாகனத்துல பெய்து கொண்டிருந்தோம், யாருமே இல்லாத இடம், வாகனம் முன்னுக்கு பின்னுக்கு இல்ல, என்ன நடக்குன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் வந்தார், என்னமோ சொன்னார், என்னமோ நடந்துச்சு, 1000 உதவியை நாங்க கண்டிருக்கிறோம். இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் நாங்க பழக்கப்படும் துவாவுக்கு. ரமதானுடைய காலம் கண்ணியமிக்கவர்களே, சஹர் நேரம், இஃப்தார் நேரம் ஆக பிரதானம். ஒரு டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்தை முன்வைக்கணும். யா அல்லாஹ் இதை செஞ்சிதா. அலாவுல் ஹதரமி கேட்ட துவாவ அல்லாஹ் தட்டல்லை. ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த முழு உலகத்துடைய ஆட்சி அடைந்தவர். முழு உலக ஆட்சி சாதாரண ஆட்சியா? 4 பேர் ஆட்சி செஞ்சாங்க முழு உலகத்தை. ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், 2 காஃபிர், நும்ரூத், புக்தனசர். முழு உலகத்துடைய ஆட்சி அடைஞ்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை கேட்டு துவாவால தான். நாங்க யோசிப்போம், ஆட்சியை கேட்கிற துவாவால. அவர் கேட்டு காட்டினார். கால ரப்பி கஃபிர்லி, முதலாவது யா அல்லாஹ்வுடைய குற்றத்தை மன்னி, எனது பாவங்களை மன்னி. வஹபிலி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு ஒரு ஆட்சி தர, இதுக்கு பின்னால் யாருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சி. அல்லாஹ் சொன்னானா, என்ன சுலைமான், ஊரை கேளுங்க, கிராமத்தை கேளுங்க, மாவட்டத்தை கேளுங்க, அல்லது மாகாணத்தை கேளுங்க, முழு உலகத்தையுமே கேட்கிறீங்களே. அல்லாஹ்வுக்கு தேவை என்ன தெரியுமா? எங்கட துஆ, எங்கட அழுகை, எங்கட துஆ மட்டும்தான். அவரு கேட்டார், அல்லாஹ் கொடுக்காம விட்டானா? ஒரு எறும்பு பனியே போனா முசல்லால இருந்தா கூட எங்களுக்கு விளங்காது. அல்லாஹ் குர்ஆன்ல மென்ஷன் பண்றான், ஃபதபஸ்ஸம ضاحிகம் மின் கௌலிஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பட்டாளத்தோட வாரார். ஒரு எறும்பு பேசிய பேச்சு கேட்டு சிரித்தார். இவ்வளவு பிரம்மாண்டமிக்க ஆட்சி. வஉல்லிம்னா மன்திகத் தைர், பறவைகளின் மொழிகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். மேலானவர்களே, எதை சொல்றோம் என்றா, இந்த வாழ்க்கையை நாங்க எப்பொழுதும் துஆவுக்கு பழக்கப்படணும். இந்த ரமலான்ல நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் துஆவுக்கு முக்கியத்துவம் செலுத்தணும். என்ன தேவை வந்தாலும் நான் அல்லாஹ்விடம் துஆ கேட்டு அடைந்து கொள்றேன் என்ற பிரச்சனையில முதலா ரப்பிடம் தான் வைக்கிறது. 2வது ரமலானுடைய நடுப்பகுதி ஆக முக்கியம் இஸ்திக்ஃபார்.
ஆக முக்கியம் பாமன்னிப்பு. இன்றைக்கு நான் தலப்பா கட்டி ஜுப்பா போட்டு பயம் பண்ணா நான் யான்னு எனக்கு தெரியும். என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை எல்லோரும் அப்படித்தான். சில பிள்ளைகள் சொல்றாங்க, தவறா இருந்தா மன்னிச்சுவோங்க, ஒவ்வொரு நாடுகள பேரை சொல்லி சொல்றாங்க, இந்த நாட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆனதோட அப்படியே கையை பிடிச்சு கொண்டு கூட்டி போறாங்க. அங்க இருக்குது மசாஜ் சென்டர் இருக்குது, அங்கால கிளப் இருக்குது, போட்டல் வேணுமா, என்ன வேணும். எத்தனையோ முஸ்லிம் வாலிபர்கள் அல்லாஹ் மன்னிக்கூட அப்படியே போறாங்க. சீதேவி அப்படியே வாரார், ஆனா முன் சஃப்ல நிக்கிறார், எத்தனையோ விடயங்களை கலந்து கொள்றார். தவறா இருந்தா மன்னிச்சோங்க. ஆனா இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. என்ன மனைவிக்கு தெரியா, பிள்ளைகளுக்கு தெரியா, ஊருக்கு தெரியா, கிராமத்துக்கு தெரியா. ஆனா யாருக்கு தெரியும்? ரப்புக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், யௌம துபுல சராயிர், ஒரு நாள் வரும் உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் அல்லாஹ் வெளியாக்கும் நாள். அந்த நாள் வந்தால் உங்களுக்கு எந்த பலம் இருக்காது. ஃபமா லஹு மின் குவ்வா, உங்களுடைய எந்த சக்தியும் இருக்காது. கியாமத்தில் என்ன சக்தி எங்கிட்ட இன்றைக்கு இந்த அரசியல் பலம் இருக்கலாம், அதிகார பலம் இருக்கலாம், பணத்துடைய பலம் இருக்கலாம். அந்த நாள் இதெல்லாம் சரி வருமா? ஃபமா லஹு மின் குவ்வா வலா நாசிர், உலகத்திலண்டா எனக்கு பிரச்சனைண்டா என்ன பிள்ளைகள் வருவான், என்னுடைய வாப்பா வருவார், நானா வருவார். அந்த நாள்ல யார் வரப்போறா? உதவிக்கு யாரும் இல்லாத நாள். அந்த நாள் வந்தா எங்கட தலைகள்லாம் பணிய பேய்த்திரும். இப்படிப்பட்ட நாள் வர முன்னால் எங்கட வாழ்க்கையில நான் யாருன்றதை முடிவு செஞ்சு இஸ்திக்ஃபார், பாவமன்னிப்பு, அல்லாஹ்விடம் பிழைப்பிறப்பு தேடணும். ஒரு மனிதர் வாழ்ந்தார், அப்துல்லா இப்னு மஸ்லமா என்ற மிக முக்கியமான ஒருத்தர் ஒரு ஊர்ல வாழ்ந்தார். அந்த மனிதர் சாதாரணமான ஒருத்தர் அல்ல. அந்த ஊர்ல எல்லா வகையான அட்ட ஹராத்தையும் செஞ்சார், எல்லா பாவத்திலும் ஈடுபட்டார். எந்த அளவுக்கு அப்துல்லா இப்னு மஸ்லமா அப்படியே ரோட்டால போற நேரம் கையில இந்த நேரம் வாழ்றிக்கும், எவனா ஒருத்தன சும்மா நக்கலுக்கு வெட்டி கொண்டு போவாராம். எப்படிப்பட்ட மனிதர்! எல்லா பாவத்தையும் சரளமா செஞ்சார், யாருக்கும் பயம் இல்லை, யாரும் தடுக்க மாட்டாங்க. அப்துல்லா இப்னு மஸ்லமா அப்படியே நடந்து கொண்டு வார நேரம் இமாம் ஷாபி ரஹிமஹுல்லா முன்னுக்கு வந்தார். இமாம் ஷாபி ரஹிமஹுல்லா மிக முக்கியமான ஒரு இமாம், அந்த காலத்துடைய ஒரு முஹத்தீஸ். இவரை பிடிச்சு கொலர பிடிச்சு கேட்டானாம், ஏதாவது சொல்லு, எனக்கு நீ சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா தலை பறக்கும். எங்களுக்கு தெரியும், ஊர்ல ரஸ்தியாத் புள்ள இருக்கிறான், ஏதாவது ஐசிக்கு எடிட் ஆனவன் பள்ளியுடைய இமாம் அவனுக்கு விளங்குமா? ஒரு நிர்வாகம் டெஸ்டி போர்ட் விளங்குமா அவனுக்கு? அவன் சாரத்தை மடிச்சு கொண்டே பச்சை மனத்தால பேசுவான், சில ஹசரத்துக்கு முன்னாலே தூசணம் பேசிடுவான், எல்லாம் பேச அவனுக்கு விளங்காது. இவ்வளவு முக்கியமான இமாம் முன்னுக்கு வாரார். இவன் இப்படி வந்தவன் அவருடைய சட்ட கொலர புடிச்சு ஏதாவது சொல்லு. இந்த நேரம் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இவனுக்கு என்ன சொல்ற, ஒரே ஒரு ஹதீஸை தான் சொன்னார், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்ன மா ஷிஅத, உனக்கு வெக்கம் இல்லைண்டா நீ வேண்டியது செஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இன்னைக்கு நாங்க 1000 பயான் கேட்கிறோம், எத்தனை கிராத் கேட்கிறோம். எங்கட சீதவிகள் சஹர்லையும் பயான், இஃப்தார் நேரம் பயான் கேட்டுட்டு இருக்கிறேன். அந்த நேரங்கள் துவாவுக்குரிய நேரம். எல்லாம் தலைகளை புரண்டுட்டு எல்லாம் பயான கேட்டு கேட்டு அதுல குறை பாக்குற, மார்க்ஸ் போடுற. இவர பயான் 100க்கு 100, இவர பயான் 50, இவர பயான் 30. இதான் எங்கட பாயிண்ட்ஸ். எதுவும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க இல்லை, எதுவும் திருந்துறதுக்கு இல்லை. சஹர்லையும் கேட்கிற பயான், இஃப்தார் நேரம் பயான். என்ன மாற்றம்? ஒரு மனிதர் வாழ்ந்தார், மாலிக் இப்னு தீனார். வாழ்க்கையே 24 hours குடிதான், எந்த நேரம் குடி போதைதான். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். பெரும்பெரும் பாவங்கள், பெரும்பெரும் அநியாயங்கள் சரளமா செஞ்சிட்டு இருந்தார். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு குடும்ப வாழ்க்கையில் அவரை சேர விட்டார், திருமணம் முடிச்சிட்டார். முடிச்சா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிச்சு. ஒரு நல்ல ஒரு அழகான பொம்பளை புள்ள. எல்லோருக்கும் தெரியும், பொம்பளை புள்ள எப்பயும் வாப்பாவோட இருக்கும். உம்மாவோட பொம்பளை புள்ள வாப்பாவோட தான். மாலிக் இப்னு தீனாருடைய இந்த பொம்பளை புள்ளைக்கு நல்ல அழகான பேர் வச்சார், குடிகாரன். 24 hours குடிகாரன், ஆனா பேர் வச்சார் பாருங்க, ஃபாத்திமா. இன்னைக்கு நாங்க வைக்கிற பேர்கள் சுப்ஹானல்லாஹ், அது எந்த நாட்டு பேரண்டே தெரியாது. எங்கடா இந்த எடுத்தாண்டே நாங்க யோசிக்கணும், அந்த அளவுக்கு பேர். இவர் ஃபாத்திமாவோட அவ்வளவு அளவு கடந்த பிரியம். ஒவ்வொரு நாளும் ஆனா குடிய விடல. டெய்லி அப்படியே பொட்டலோட வருவார், வீட்டுல உட்காருவார்,
மகள் 3 வயசு பொம்பளை புள்ள. வாப்பா கண்டதோட ஓடி வரும், கட்டி அணைக்கு முத்தமிடும், அந்த பொட்டல புள்ள தட்டிடும். ஒரு நாள் கூட குடிகாரண்டு புள்ளைக்கு அடிச்சும் இல்ல, பதுவா செஞ்சும் இல்லை. இது பாருங்க எப்படி தன்மன். வாப்பா மகளோட விளையாடி கொண்டே இருப்பார். ஒரு நாள் அப்படியே வந்தார், குடி போதையோட வீட்டுக்கு வந்தார். மகள் ஃபாத்திமா சின்ன புள்ள அப்படியே ஓடிக்கொண்டு வந்தா. பாப்பாவோட விளையாடுற புள்ள டெய்லி அப்படியே தூக்கி எடுத்தார், விளையாடினார். அல்லாஹ்ட ஏற்பாடு, நாங்க பிள்ளையில மேலே போட்டு பிடிப்போமே, இத மாதிரி போட்டார். அவரும் நிலை குறைந்தார், பணிய விழுந்தார். ஃபாத்திமாவும் பணிய விழுந்தது, தலைப்பட்டு புள்ள மௌத். சுப்ஹானல்லாஹ். இப்ப அன்போட வாழ்ந்த மகள் இப்ப எப்படி இருக்கும்? புள்ள மௌத். அழுகிறார் அழுகிறார், ஃபாத்திமா ஃபாத்திமா, நோ ஆன்சர், ஒன்றுமில்லை, புள்ள அப்படியே மௌத். இப்ப ஊர் மக்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யற, புள்ளைய கஃனிட்டும் அடக்கியாச்சு. ஆனா மாலிக் இப்னு தீனார் இந்த இதுல இருந்து வெளியே வரல. அவர் ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறார் யோசிக்கிறார், அழுகிறார், அப்படியே அழுது அழுது மன்றாடுறார். நிஸ்பு ஷஅபானுடைய பிறை 15வது ராவ் அப்படியே வீட்டுல அப்படியே படுத்து கொண்டிருக்கிறார். மகளை ஒரு கனவில் கண்டார். கனவு கண்டா இந்த புள்ள என்ன செஞ்சிச்சு? இப்ப 2 பேரும் உங்களுக்கு தெரியுமே, அந்த ஏனென்றா இவர் அந்த அளவுக்கு மகளோட இரக்கம் கூட. அதான சொன்னான், ஒரு நாளும் பத்வா செய்ய மாட்டார், ஒரு நாளும் அடிக்கவும் மாட்டார். அந்த அளவுக்கு வாப்பா மகள் பொம்பளை புள்ள எப்பயும் இரக்கம் கூட. ஒரு ஊர்ல அந்த ஜனாசா, வாப்பாட ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. மகள் வந்த வரத்து அந்த அழுக முழு ஊருடைய கண்களையும் கலங்கடிக்க வச்சுச்சு. எங்க வாப்பா இப்படி இருந்தது இல்ல, பிளவு கொண்டாங்க, பெட்டை கொண்டாங்க. மகள் வாப்பா எடுத்து நெஞ்சோட அணைச்சு கொண்டு அழுக அந்த சொல்றதை விட அந்த நேரடியா கண்டாங்க அந்த காட்சி. அவ்வளவு எல்லோருடைய கல்வி நோகடிச்சிச்சு. அப்ப பாருங்க, அந்த வாப்பா மகளோட உள்ள இரக்கம். குடிகாரன் போத்தல தட்டும், ஆனா பதுவா செய்ய மாட்டார். எப்பயும் தெரியும், வாப்பா உம்மாவுடைய துவா மிக பவர். ஒரு வாப்பா அண்டு மகனோட சண்டை, கத்தாருக்கு போறார், பதுவா செஞ்சார், நாசமா போ, உன்னுடைய உடம்பு எடுக்க கிடைக்குமோ தெரியா. 3 மாதம் போகல, மகன் கட்டாருடைய பெரிய வாகனத்துல மாட்டுப்பட்டான், அறப்பட்டான், உடம்பே எடுக்க கிடைக்கல. சுப்ஹானல்லாஹ். அதனால பிள்ளைகளுக்கு வாப்பா உம்மா பதுவா விட்டுறணும். நீங்க பாருங்க, கடைசி 10 வந்தா நாங்க எல்லாம் எங்க போற? ஹரமுக்கு ஓடுவோம். மாஷா அல்லாஹ், ஹரத்தோட கண்ணியமா உலமாக்குடைய கிராத்தும் இருக்குது. அங்க அப்துல் ரஹ்மான் சுதேசி பின்னால துடிக்கிறோம். ஏன்? அவருடைய கிராத்தை கேட்டா மேலாம் புல்லரிக்குது. அவருடைய கிராத்தை கேட்டா அப்படியே எங்களுக்கு அரபும் தெரிய, அர்த்தமும் தெரிய, ஆனா அழுகிறோம். ஏன்? என்ன காரணி? இவரே ஒரு இன்டர்வியூ சொல்றார், அவர் சின்ன பிள்ளையா சொல்லுவாங்களே, சபியு சபி உலவுக்கான இப்னு நபி, நபிட புள்ளண்டாலும் புள்ளதான். அவனோட உம்மா என்னத்தாச்சில் ஏதோ சாப்பாடு செஞ்சு கொண்டிருந்தா. அப்துல் ரஹ்மான் சுதை சின்ன புல்லு அப்படியே ஒரு மண்புடி அள்ளி உம்மாட எண்ணத்தாச்சு அப்படியே வந்து போட்டார் சாப்பாட்டுல. எப்படி இருக்கு? இது நாங்க இதை பிராக்டிகலா பார்க்கணும். நாங்க என்னோட வைஃப் என்ன செஞ்சா, கோல் பண்ணா, கறியை கொண்டாங்க, சிக்கனை கொண்டாங்க, பீஃபை கொண்டாங்க. நீங்களும் 1000 பிரச்சனையோட இருப்பீங்க வெளியில. என்னுடைய செக் ரிட்டர்ன் ஆயிட்டு, கடை பிரச்சனை, ஊழியண்ட பிரச்சனை எல்லாம் தலையில இருக்கும். வெயில் சூடு கொண்டு கொடுத்தீங்க, அவசரமா போய்த்தீங்க. வைஃப் ஆக்குறா, லாஸ்ட் நிமிட் முடியிற கட்டம். உன்னோட வீட்டுல இருப்பாரு சின்ன மகன், ஒரு உப்பு பக்கெட்டை உடைச்சான், தலையில கரல கொட்டினான். இப்ப எப்படி இருக்கு? இப்ப யோசிங்க, என் வைஃப் என்ன செய்வா? இப்ப 5 களிமாக்கு மேல பறக்கும். அவனுக்கு அடிக்கிற அடி, அவனை செய்யற பத்துவா, அது போ கணவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவா, வாங்க உன்னோட மான் செஞ்சு வேலையை பாருங்க. அண்ணா அவர் அவ்வளவு பிரச்சனையோட வந்து குட்டுப்பாரு குடுவா, அவனுக்கு முடிச்சு. இது எங்கிட்ட ஹாலாத். ஆனா அப்துல் ரஹ்மான் சுதேசி உம்மா புத்திசாலி. அப்படியே 2 கையை தூக்கி, யா அல்லாஹ், என்ன இந்த சின்ன மான் சாப்பாட்டுல மண்ணை போட்டான், இவன்ட வாழ்க்கை நீ மண்ணை போட்டுறாது, மக்கா மதீனாவுடைய இமாமா மாத்தியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அண்டை பாருங்க, எவ்வளோ இமாம்கள், எவ்வளவு பெரிய கோர்ஸ் முடிச்சவங்க இருந்தாலும் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் சொல்லிக்கிறான் அவ்வளோ ஒரு இனிமை. காரணம் யாரு? தன்னுடைய உம்மாவுடைய துஆ. அதனால சகோதரி, ஆக முக்கியம், இந்த மாலிக் இப்னு தீனார் மகளுக்கு ஒரு நாளும் பத்வா செய்ய மாட்டார். குடிகாரன், மகளுக்கு எப்பயும் பத்வா இல்ல. புள்ளட இழப்ப தாங்கையிலா படுத்துக்கிட்டு இருக்கிறார். படுத்துக்கிட்டு இருந்தவர் கனவுல அப்படியே கியாமத்துடைய நாள், மஹ்ஷருடைய நாள், அப்படியே இருள் நிறைந்த நாள், ஏதோ ஒரு மிருகம், 2 ரிவாயத்,
ஒரு பெரிய ஒரு மிருகம் அல்லது பெரிய ஒரு பாம்பு விரட்டி கொண்டு வருது, ஓடுறார் என்ன காப்பாத்துங்க. ஒரு இடத்தை அடைஞ்சதோட சொன்னாங்க, முன்னுக்கு போ, உன்னை காப்பாத்த ஆக்கள் இருக்கிறாங்க. முன்னுக்கு போனார், அப்படியே சத்தம் போட்டார், நான் மாடிக்கு பின்ன தீனார் வந்திருக்கேன், யாராவது காப்பாத்து. பார்த்தா சின்ன மகள் ஓடி வாரா, ஃபாத்திமா. வாப்பாட சவுண்ட கேட்டு ஓடி வந்ததோட ஏர்போர்ட்ல வாப்பா 2 வருடத்துக்கு இருந்து இறங்குறார். மகளுடைய அந்த குதூகலம் எப்படி இருக்கும்? அப்படியே ஓடி வந்து வாப்பா கட்டி அணைத்து முத்தமிட்டு, வாப்பாவும் மகளுக்கும் அந்த போண்ட் உறவு அப்படியே திரும்ப வருது. அப்படியே அந்த மகள் அப்படியே மிருகத்துக்கு இஷாரா செஞ்சா, மிருகம் அப்படியே போயிடுச்சு. வாப்பா குடிகார வாப்பா பார்த்து மகள் ஒரே ஒரு வாசம் தான் கேட்டா. சின்ன புள்ள வாப்பா மகள் கேட்கிறா, வாப்பா அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுற நேரம் உங்களுக்கு இன்னும் வரலையா வாப்பா? எப்படி வாசம்? ஒரே ஒரு சொல்தான், கேட்டதோட கண் விழித்தார் மகன். வாப்பா யோசிக்கிறார், என்ற மகள் இப்படி ஒரு வாசகத்தை கேட்டா. குளித்தார், நல்ல வெள்ளை ஆடை அணிந்தார், மஸ்ஜிதுக்கு வந்தார், அல்லாஹ்வுக்கு அழுதார், மன்றாடினார். அல்லாஹ் அவரை எப்படி மாத்தினான்? குர்ஆனை பாடமிட்டு ஹாஃபிஸாக மாற்றினான். அந்த காலத்துடைய முஹத்தீஸாக மாற்றினான். இன்றைக்கு அவரை பேரை கேட்டா ரஹிமஹுல்லாஹ், அன்னாருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக துஆ செய்கிறோம். ஒரு குடிகாரண்ட வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு தேவை என்ன தெரியுமா? அழுகை, துஆ தான். நான் சொன்னேனே, அந்த மனிதர் அப்துல்லா பின் மஸ்லமா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுச்சு, உனக்கு பக்கம் இல்லையா, வேண்டிய செஞ்சுக்கோ. இந்த வார்த்தையை ஒரு படுக்க வைக்கல, எழும்பி நின்றார். அல்லாஹ்வுக்கு அழுது மன்றாடினார். அல்லாஹ் அவரை ஒரு பெரும் ஒரு ஹாஃபிஸாக மாற்றினான். மக்களுக்கு உபன்யாசம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இமாமாக மாற்றினான். அதனால கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமதான் வாழ்க்கையில முக்கியமாக துஆவுக்குரிய நேரம் செலுத்துவோம். இஃப்தார் நேரம் வீணாக்கிறல்ல. இஃப்தார் நேரம் குடும்பமா உட்கார்ந்து ஒரு பிரச்சனையை ஒரு நாள் முன்வச்சு அல்லாஹ்வுக்கு நான் துஆ கேட்போம். எப்படி அவருடைய ரிசல்ட்டை நான் கண்ணால பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு ஆக முக்கியம். மஸ்ஜித் நபவிக்கு போனா பாருங்க, நாங்க ரவுதான்னு சொல்றோமே, ஒயிட் கார்பெட், மா பைன பைத்தி வ மிம்பரி ரவுதத்து மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீடு மிம்பர், இந்த இடப்பட்ட பகுதி ரவுதா என்று சொல்கிறோம். இந்த பகுதியில் தான் அங்க நிறைய தூண்கள் இருக்கும். அதுல ஒரு தூண் இருக்குது, உஸ்துவானா அபி லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு. 1400 ஆண்டுகளாக அபி லுபாபாண்ட பேரில் ஒரு தனி தூண் இருக்கிறது. என்ன செய்திருப்பார் அந்த சஹாபி? செய்தது ஒரே பாவம். எங்களை மாதிரி டொன் கணக்கு பாவம் அல்ல. நாங்க நடந்தா பாவம், பேசினா பாவம், கண்ணால பாக்குறது பாவம், எங்கட கை போறது பாவம், எவ்வளவு செயல். எனக்கு தெரியும் நான் யாருன்னு. பாருங்க, அபி லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரே தவறு, பெரும் தவறு அல்ல. அதாவது பனு குறைதாவுடைய ஒரு மெசேஜ், அது அப்படியே வெளியில விட்டுட்டார், அவ்வளவுதான். இதை யோசித்தா நான் செய்தது பாவமே. ஓடி கொண்டு வந்தார், ஒரு கயிறை கொண்டு வந்தார், இடுப்புல கட்டினார், அந்த தூணோட கட்டி கொண்டு, அல்லாஹ் என்னை மன்னிக்கும் வரை நான் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், யாரிடத்திலும் பேச மாட்டேன். ஃபர்தான நேரம் வந்தா தொழுவார், மீண்டும் கட்டிக்கொண்டு அழுது மன்றாடி கொண்டே இருந்தார். ஒரு நாள், இரண்டாவது நாள், மாலை நேரம் அல்லாஹ்வுடைய திருவசனம் இறங்குது, வஆகரூன தரஃபு பிதுனூபிஹிம் خلطوا عملا صالحا واخر سيئا اسى الله ان يتوب عليهم. அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், உங்களை எப்படிப்பட்ட மக்களப்பா, செய்த குற்றங்களை ஒப்புக்கொள்றாங்க, செய்த தவறை ஏற்றுக்கொள்றாங்க. அல்லாஹ் யார்? அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம், அல்லாஹ் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க கூடும். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தன்னை பத்தி பிரச்சாரம் செய்கிறான், நான் கஃபூர், நான் ரஹீம் என்பதாக அல்லாஹ் பேசுறான். அதனால கண்ணியமிக்கவர்களே, மீதமுள்ள காலம் பெருமதியா கழிப்போம். முக்கியமாக ரமதானுடைய கடைசி 10 நாள் இஅ்திகாஃபுக்கா கழிப்போம். இந்த நாட்களை வீணாக்கிட கூடாது. ஆக முக்கியமாக லைலத்துல் கத்ர் என்ற ஒரு கண்ணியமான ராவு இருக்குது, அல்லாஹ் மறைத்திருக்கிறான். முக்கியமான சஹாபாக்கள் 27ஆம் இரவுதான் கத்ருடைய ராவென்றாலும் ஒற்றைப்படை நாட்கள்ல மிக கவனம் செலுத்துவோம். ஒரு நாள் அவர் பெருநாளுக்காக எத்தனையோ 10 நாளை வீணாக்கிறோம். அது ஒரு கிளிப் வாங்க, ஒரு கவுன் வாங்க,
ஒரு உடுப்பெடுக்க எத்தனையோ மடித்தியாலத்தை கடைசி நாட்கள் கழிக்கிறோம் பஜார்ல. அதை விட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த முறையாவது கடைசி நாளை ஹயாத்தாக்குவோம், நல்ல முறையில் தௌபா செய்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் கேட்டோமோ மௌத் வரைக்கும் இஹ்லாஸுல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகள், குற்றங்கள், குறைகளுக்கு அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. உண்மையான ரமதானிலே யாருக்கெல்லாம் மன்னிப்பு கொடுப்பானோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் எம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தல்வானாக, முத்தகைகளாக மாற்றுவானாக. வாழ்க்கையின் இறுதி ரமதானாக இந்த ரமதானை ஆக்கி விடாதே அல்லாஹ். பல ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. அத்தா ரஹிமஹுல்லாஹ் 70 ஹஜ்ஜை துஆவால் அடைந்தார் யா அல்லாஹ். இது போன்று பல ரமதானை அடைந்து உன்னுடைய பொருத்தத்தை அடைந்த கூட்டத்தில் சேர்த்தல்வாயாக. மௌத்தை மதீனா முனவராவில் ஆக்குவாயாக. பக்கியுடைய மரணத்தை தருவாயாக. மௌத்துக்கு பின்னாலும் யா அல்லாஹ் இந்த உடம்புகளை ஹாஸ்பிட்டல்லையோ மோச்சர்லையோ போட்டு சின்ன பின்ன படுத்திராமல் கண்ணியமாக கௌரவமாக அடக்கம் செய்யும் பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.